வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் ஒரு பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி அவர்களுடைய என்கவுண்டருங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய ஊடகவியலாளர் சத்யராஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சமீபத்தில் இந்த காக்கா தோப்பு பாலாஜியோடைய என்கவுண்டருங்கிறது ரொம்ப பெரிதளவில் பேசப்படுது. என்னதான் நடக்குது, அதை பற்றி சொல்லுங்க. இல்லை, காக்கா தோப்பு பாலாஜி வட சென்னையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரவுடி. இந்த விஷயத்தை நம்ம பேசும்போது ஏற்கனவே சில என்கவுண்டர்ஸ் தொடர்ச்சியாக அங்கே நடந்துருச்சு. இந்த சூழ்நிலையில் ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு ரொம்ப தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கு. நிறைய பேர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சென்னை போலீஸால். ரொம்ப சீரியஸாக விசாரணைக்கு உட்படுத்திட்டு கூடிய நேரத்தில் ஏற்கனவே அந்த கேஸினுடைய ரிலேட்டடாக ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. இப்போ இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. இந்த என்கவுண்டருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதாக தான் இருக்குது. ரெண்டாவது, அதில் ரெண்டு பெர்செப்ஷன் சொல்லப்படுது. என்கவுண்டர் நடந்தது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சம்மந்தம் இல்லை, வேற சில விஷயங்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வேற சில விஷயங்கள் என்ன? இப்போ இந்த நேரத்தில் ஒரு ரவுடி சுட்டுக் கொல்லப்படுறதுக்கான தேவை என்ன சூழல் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, அதுக்கு பிறகு யார் இந்த காக்கா தோப்பு பாலாஜி, அதுக்கு பிறகு ஏன் இப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு விரிவாக பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவலாக போலீஸ் பேட்ரோலில் இருக்கும்போது ஒரு காரை அந்த வியாசர்பாடி அந்த பகுதியில் ஒரு காரை நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தி செக் பண்ணும்போது அதில் கார் ஓட்டிகிட்டு இருந்த ஆள் இல்லாமல் காரில் பக்கத்தில் இருந்தவர் இறங்கி போலீஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காரை ஓட்டிகிட்டு இருந்தவர் காரை வேகமாக ரைஸ் பண்ணி காரை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிருக்காரு. அவரை போலீஸ் வாக்கி டாக்கி மூலிமா இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவரை விரட்டி பிடிச்சதாக தான் போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த வாகனத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இல்லையா. வழக்கமாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ரோட்டில் நின்று வரப்போகிற வண்டிகள்லாம் நிறுத்தி யார் இருக்காங்க இல்லை அப்படின்னு சில ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, செக் பண்ணுவாங்க, லைசன்ஸு ஆர்சி புக்கு எல்லாம் செக் பண்ணுவாங்க. இது ரொட்டீன் ப்ராசஸ். இந்த ரொட்டீன் ப்ராசஸில் இருக்கும்போது விடிய கால 4:30 மணிக்கு பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய நம்பரை தான் அந்த காரை தான் அவங்க செக் பண்ணியிருக்காங்க. அந்த கார் நிற்காம பறந்துருச்சு. அதில் ஒரு நபர் இறங்கிட்டாரு, இன்னொரு நபர் அந்த காரை ஓட்டிட்டு செஞ்சுட்டாரு. அந்த கார் வியாசர்பாடி இருக்கக்கூடிய பழைய பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் குடோன்னு சொல்லுவாங்க, பழைய பொருட்களை போட்டு வைக்கிற மாதிரி ரொம்ப பாலடைஞ்ச ஒரு இடம். ஆனால் பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கு சொந்தமான இடம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய இடம் சென்னைக்குள்ளே இருக்கும். பயன்படுத்தாத குடோன்களாக இருக்கும், சில பிஎஸ்சி பப்ளிக் செக்டர் யூனிட்ஸோட தான் இருக்கும். அது மாதிரியான ஒரு இடம் தான் இந்த பிஎஸ்என்எல் குடோன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த கார் போயிருக்கு. அந்த கார் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டில் இருந்த இன்ஸ்பெக்டர் பேர் நாதமுனி. அவர் தான் ஒயர்லெஸ் சொல்லியிருக்காரு, இப்படி ஒரு காரு நிற்காமல் போகுது, நீங்கள் பேட்ரோலில் பிடிங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பேட்ரோலில் அந்த நேரத்தில் இருந்தது யார் அப்படின்னா அந்த வியாசர்பாடி அந்த பகுதியில் இருந்து ஒரு பேர் சரவணன். இன்ஸ்பெக்டர் சரவணன் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பேட்ரோலில் தான் இந்த காரை விரட்டிட்டு போயிருக்காரு. இந்த பாண்டிச்சேரி அதை நம்பர் போர்டு வச்சிருக்கக்கூடிய அந்த காரை விரட்டிட்டு போயிருக்காரு. அது பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்குள்ள போயிருக்கு. அங்கே போனதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா துப்பாக்கி எடுத்து தன்னை விரட்டிட்டு வரக்கூடிய போலீஸ் ஜீப்பை நோக்கி அந்த பர்டிகுலர் நபர், காரை ஓட்டிட்டு போன நபர் 2 முறை சுட்டிருக்காரு. அதுக்கு பிறகு சரவணன் அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் வச்சிருந்த கன் எடுத்து அவர் திருப்பி சுட்டிருக்காரு. சுடும்போது அந்த நபர் இறந்துட்டார். இறந்த நபர் அதுக்கப்புறம் போலீஸுக்கு தகவல் சொல்லப்படுது. கமிஷனர் வரைக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாகும். நீங்கள் ஒரு ஏரியாவில் ஒரு என்கவுண்டர் நடக்கும்போது இப்போ இது வட சென்னையில் வியாசர்பாடியில் நடந்த ஒரு என்கவுண்டர். உடனே வட சென்னை மண்டல பொறுப்பு ஐஜி யாரோ இருக்காங்களோ அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகும், அங்கே இருக்கக்கூடிய கமிஷனருக்கு போகும். பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபி வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போகும். பட் இங்கே யாருக்கு முதல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது அப்படின்னா சென்னை வடக்கு மண்டலத்தினுடைய இணை ஆணையர் பிரவேஷ்குமாருக்கு தான் இன்ஃபர்மேஷன் போது அவருடைய ரீஜனுக்குள்ளே தான் வருது. எல்லா போலீஸும் சரவுண்ட் பண்ணி பார்த்து அந்த குறிப்பிட்ட நபர் உயிருக்காக போராடிட்டு இருக்கும்போது அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பாட் எல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த பர்டிகுலர் நபர் சுடப்பட்டதுக்கு பிறகு அந்த நபர் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வழியிலேயே இறந்துட்டார் அப்படிங்கிறாங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கு பிறகு அந்த ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. அவர் யார், எந்த ஊருக்காரரு, அவர் எந்த வண்டி யூஸ் பண்ணார், எதுக்காக இந்த நேரத்தில் காலங்காத்தால் போலீஸ் செக் பண்ணும்போது நிற்காமல் ஓடினார், எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் தான் காக்கா தோப்பு பாலாஜி அப்படிங்கிறது பிற்பாடு போலீஸுக்கு தெரிய வந்ததாக நேரடியாகவே ப்ரெஸ் மீட்டில் வடக்கு மண்டல இணை ஆணையர் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியில் அவர் தான் சொல்கிறார், எங்களுக்கு அவர் காக்கா தோப்பு பாலாஜினே தெரியாது, அது யாருன்னே தெரியாது, வண்டி நிற்கலை, பாண்டிச்சேரி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு, அந்த வண்டியிலேருந்து ஒரு நபரை நாங்கள் பிடிச்சிட்டோம், அந்த ஒரு நபர் எங்களோட இருக்கார், அவர் அவர் பேர் சத்தியமூர்த்தி, அவர் பார்த்தீங்கன்னா ஓட்டேரி பகுதியை சார்ந்தவர்,
அவர் மட்டும் எங்களோட இருக்கும்போது காரை எடுத்துட்டு போனா அந்த நபர் யாருன்னு நாங்கள் தேடி போய் ரேஸ் பண்ணி பிடிக்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எங்களை துப்பாக்கியில் சுட்டாரு. திருப்பி நாங்கள் சுட்டோம். அப்புறம் பிற்பாடு தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அது வந்து காக்காத்தோப்பு பாலாஜி மிகப்பெரிய ரவுடி, சென்னையவே கலக்கிட்டு இருந்த மிகப்பெரிய ரவுடி பாலாஜிங்கிறது எங்களுக்கு பிற்பாடு தெரியும்னு முதலாக போலீஸ் ஸ்டேஷன், அதாவது முதலாக போலீஸுக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து வழக்கமாக போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ரவுடியை தேடி போனோம், அவர் வந்து நாங்கள் பிடிக்க போகும்போது அவர் எங்களை துப்பாக்கி வச்சு தாக்குதல் பண்ணார், நாங்கள் திருப்பி அவரை தாக்குதல் பண்ணோம், அதில் அவர் இறந்துட்டார், அவர்கிட்ட வந்து துப்பாக்கி இருந்துச்சு, இந்த பொருள் இருந்துச்சுன்னு வழக்கமாக அவர் சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ரோந்தில் இருந்தப்போ ஒரு கார் போச்சு, அந்த காரில் நாங்கள் விரட்டிட்டு போனோம், அந்த நபர் எங்களை துப்பாக்கி எடுத்து சுட்டார், திருப்பி நாங்கள் அவரை சுட்டோம், அவர் செத்துட்டார். கடைசியில் பார்த்தா சென்னையவே ஆட்டி படைச்சிருந்த ஒரு ரவுடி அப்படிங்கிறது எங்களுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ அப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, போலீஸ் வந்து காக்காத்தோப்பு பாலாஜியை தேடி போகலை அப்படின்னு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அவர் மேலே கிட்டத்தட்ட நேரடியாகவே 5 கொலை வழக்கும் 59 வழக்குகளும் இருக்குது அவர் மேலே. நேரடியாக 5 கொலை வழக்குன்னு போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய ஆதாரமாக நம்ம இருக்குது. இது இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் 8 கொலை வழக்கெல்லாம் நேரடியாக பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து நேரடியான சாட்சியம் இல்லாதனால அந்த வழக்குகள் வந்து பல வழக்கில் விடுதலை ஆயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு போலீஸ் தரப்புலேருந்து, சென்னை கமிஷனர் தரப்புலேருந்து அவங்க கொடுத்துருக்கூடிய டாக்குமெண்ட் படி 5 வழக்குகள், கொலை வழக்கு, நேரடி கொலை வழக்குகள், 59 மற்ற வழக்குகள், ஆள் கடத்தல் வழக்கு, பல்வேறுபட்ட வழக்குகள் இருக்கும். ஸோ அப்போது போலீஸ் தரப்புலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்மெண்ட் வந்தது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ யாருன்னே தெரியாது, அவரை துரட்டுற நோக்கம், அவர் சுடுற நோக்கம் கிடையாது, அவர் தேடுற நோக்கம் அவங்களுக்கு இல்லை. அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அவர் வர்றாரு, கோர்ட்டுக்கு வர்றாரு, ஜாமீன் வாங்குறாரு, அதை பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. அவர் சிறையில் இருந்திருக்காரு, ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயிலில் தான் இருந்தார், வெளியே வந்தார், இதெல்லாம் தான் சொல்லப்படுது. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு ரொம்ப வித்தியாசமான விஷயம் இருக்குது. சரி, இவ்வளோ முக்கியமான நபர் தேடப்படவே இல்லையா? இவ்வளோ முக்கியமான நபர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு விரட்டி பிடிக்கப்படலையா? அவர் மேலே எந்த சந்தேகம் வரலையா? இந்த கொலைக்கு அவருக்கு எந்த தொடர்பு இல்லையா? இல்லை ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு உரிய அந்த கேங் இருக்காங்க பார்த்தீங்களா, சம்போ, செந்தில், நாகேந்திரன், இந்த டீமுக்கு அவருக்கு தொடர்பு இல்லையா அப்படின்னா ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் என்ன காத்திருக்கு அப்படின்னா, சம்போ செந்திலுடைய நேர் எதிரி இவர். சம்போ செந்திலுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய தொழில் போட்டி வட சென்னையில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாகேந்திரன் சொல்லக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலையினுடைய மூளையாக செயல்பட்ட, அதாவது புழல் சிறைக்குள்ள உட்கார்ந்தே ஆம்ஸ்ட்ராங் கொலையின் மூளையாக செயல்பட்ட அந்த நாகேந்திரனுடைய சிஷியன் தான் அவர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாகேந்திரனுடைய மகன் ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு, யாரும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கைது செய்யப்படுறவங்களும் சரி, என்கவுண்டர் பண்ணப்படுறவங்களும் சரி, எல்லாம் சுற்றி பார்க்கும்போது வட சென்னை, தென் சென்னை இந்த ரவுடிசத்தோட இணைஞ்சு எங்கே வந்து ஒரு புள்ளியாக முடியுது அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு வந்து ஒரு புள்ளியாகவே முடியுது. பட் ஆனால் இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நபருடைய பேக்ரவுண்ட் என்ன, இவ்வளோ பெரிய ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஆள், இவருடைய பேக்ரவுண்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு இன்னும் சில திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வருது. அதாவது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகமே வந்து வட சென்னையில் இருந்தவர் தான். சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்க அம்மா பேர் கண்மணி. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து துப்புரவு தொழில் தான் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு பின்னணியிலேருந்து வந்தவர் தான் இவர். ஆரம்ப காலகட்டங்களில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சாதாரண ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளியாக தான் தன்னோட வாழ்க்கையை துவங்கியிருக்காரு அப்படின்னு தான் போலீஸ் தரப்புலேருந்து வருது. அவர் குறித்தான பேக்ரவுண்டில் வந்து கலெக்ட் பண்ணி தகவலை சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் தான் சொல்கிறாங்க. மண்ணடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மூட்டை தூக்கும் தொழிலேருந்து வர்றாரு. பிற்பாடு அவருடைய லைஃப் எப்படி மாறுது அப்படின்னா, ஒரு சில கூட்டாளிகளோடு சேர்றார். அது யார் அப்படின்னா, யுவராஜ் இன்பராஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ரவுடிசம் பண்ணிட்டு, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு, ஊருக்குள்ள வந்து மிரட்டிக்கிட்டு, தெருவில் 4 பேர்த்து மிரட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரவுடி கும்பலோட சேர்றாரு 2 பேர். இவரும் 3வது ஆளாக சேர்ந்துக்கிட்டு இவங்களுடைய முக்கியமான ஒரு ரவுடிசமாக என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வட சென்னை இந்த ரெட் ஹில்ஸ் இந்த ரோடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா லாரிகள் நிறையா நிறுத்தக்கூடிய ஷெட்டுகள் இருக்கும். ஏன்னா ஹார்பர்லேருந்து பொருள் வருது பார்த்தீங்களா, இந்த பொருளை வந்து எடுத்துக்கிட்டு இந்தியாவினுடைய வடக்கு பகுதியை நோக்கி போகுது பார்த்தீங்கன்னா, இல்லை வட மேற்கு பகுதியை நோக்கி போகக்கூடிய, இல்லை வடகிழக்கு பகுதியை நோக்கி போகக்கூடிய பெரும்பாலான வாகனங்களுடைய ஷெட் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த ரெட் ஹில்ஸ், திருவள்ளூர் ரெட் ஹில்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஹார்பர் வரைக்கும் இருக்கும். நிறைய லாரி நிறுத்தக்கூடிய ஷெட் இருக்கும். நிறைய கண்டெய்னரை கொண்டு சேஃப்டி பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள் நிறையா இருக்கும். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஸ்பாட் என்ன அப்படின்னா, ஹார்பரில் இருந்து பொருள் ஏற்றுமதி ஆகுது, இறக்குமதி ஆகுது. இந்த ஹார்பரில் ஏற்றக்கூடிய பொருளாக இருக்கட்டும், இறக்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், லாரியில் தான் லோட் பண்ணி வரப்படும், இல்லை லாரியில் லோட் பண்ணி தான் கொண்டு போகப்படும். இந்த லாரி நிறுத்தக்கூடிய ஷெட்டுகள் பல இருக்குது. இந்த ஷெட்டுகளில் மாமூல் வசூல் பண்ணக்கூடிய நபர்களாகத்தான் தன் வாழ்க்கையை வந்து துவங்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் ஆதாரமான ஒரு தகவலாக இருக்குது.
அது வந்து இன்பராஜா இருக்கட்டும், யுவராஜா இருக்கட்டும், காக்கத்தோப்பு பாலாஜியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அங்கே லாரி நிற்கும். ஒரு ஷெட்டு வச்சுருப்பாங்க, பெரிய ஷெட்டு வச்சுருப்பாங்க. உள்ள 40 லாரி 50 லாரி நிற்கும். ஒரு பெரிய கண்டெய்னர் இருக்கும். அதுக்கு ஒரு ஓனர் இருப்பான். அவனை போய் மிரட்டுறது, இந்த வழியில் லாரி விட மாட்டேன், அதை விட மாட்டேன், பார்த்துக்கலாமா, ஹார்பருக்குள்ளே எப்படி போயிடுவேன், ஏதோ ஒரு மிரட்டி 1000 500 வாங்குறது. இது மாதிரியான வேலைகளை தான் ஆரம்பத்தில் துவஞ்சி செஞ்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங்கு, இந்த லாரி அங்கங்கே பார்க் பண்ணுறதுக்கான கான்ட்ராக்ட் எடுக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு கான்ட்ராக்ட் எடுக்கிற வேலைகளை ஒரு பெரிய போட்டி தொழிலாக பண்ண ஆரம்பித்து தான் பெரிய ஆளாக வர்றாங்க. இப்போ இதில் அரசு தரப்பிலிருந்து இல்லை போலீஸ் தரப்பிலிருந்து ஆதாரப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு 5 கொலைகள் என்ன அப்படின்னா, முதல் கொலை பார்த்தீங்கன்னா 2005 நடந்த ஒரு கொலை சொல்கிறாங்க. அது என்ன கொலை அப்படின்னா, இவர் போய் ஏற்கனவே ஒரு ரவுடி கூட சேர்ந்தார் பார்த்தீங்களா, ஒரு 2 பேர், இன்பராஜ் யுவராஜ். அந்த யுவராஜே ஒரு கொலை பண்ணுறாரு. எப்போ 2005 கொலை பண்ணுறாரு. எதில் பிரச்சனை வருது அப்படின்னா, பிராட்வே பகுதியில் நீங்கள் வந்து மாமூல் வசூல் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை வருது. பிராட்வே பகுதியில் இருக்கக்கூடிய ஷெட்டுகள் அங்கே எங்கன்னு மாமூல் வசூல் பண்ணுவாங்க. இந்த மாமூல் வசூல் பண்ணுறதுல நீயா நானாங்கிற ஒரு போட்டி வருது. ஏன்னா அவர் கொஞ்சம் மாசாக மாறிறார். அதுக்கு முன்னாடியே சில கொலைகளில் அவர் ஈடுபடுறாரு. அவர் நிறைய கொலைகள் தொடர்பு இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ரெக்கார்டு படி இருக்கக்கூடிய முதல் கொலையாக 2005 கொலை தான் சொல்கிறாங்க. அந்த கொலையில் முதல்ல ஒரு ஃப்ரெண்டையே போடுறாரு 2005. அதுக்கு பிறகு 2009 ஒரு கொலை நடக்குது. ரொம்ப முக்கியமான சொல்ல, இந்த கார் பார்க்கிங் எல்லாம் டெண்டர் எடுக்கிறது பார்த்தீங்களா, அந்த டெண்டர் எடுக்கிற கொலையில் சதீஷ்குமார் அப்படிங்கிறவர் கொலை பண்ணுறாரு. இதுவும் டாக்குமெண்ட்லேயே போலீஸ் கமிஷன் சொன்ன விஷயம் தான். என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க விரிவாக. அந்த கொலை, அந்த வழக்கு நம்பர் என்ன, அந்த வழக்கில் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க, ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு 2011 கொலை வழக்கு. 2011 தன்னோட ஃப்ரெண்டு சுதாகர் அப்படிங்கிறவனை வந்து கொலை பண்ணுறாங்க. அந்த கொலைக்கு ஒரு பழி தீர்க்கும் விதமாக சரவணன் அப்படிங்கிறவர் வந்து போட்டு தள்ளுறாங்க. அது ஒரு கொலை நடக்குது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொலை. அதுக்கு பிறகு 2013 தன்னோட நண்பனோட மனைவி ஸ்டெல்லா அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு பழி தீர்க்கிறதுக்காக விஜயகுமார் அப்படிங்கிறவங்கள கொலை பண்ணுறாங்க. இது அதுக்கு பிறகு 2013 இன்னொரு கொலை, கல்வெட்டு ரவி அப்படிங்கிறவர் கொலை பண்ணுறாரு. ஸோ அப்போ அடுத்தடுத்து அரசு சொல்லக்கூடிய இந்த 5 கொலைகள், போலீஸ் சொல்லக்கூடிய இந்த 5 கொலைகளும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொலைகளாக பார்க்கப்படுது. இது வந்து கவர்மெண்ட் தரப்பிலிருந்து, போலீஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு டேட்டாஸ். ஆனால் மூத்த பத்திரிகையாளர்கள், ஆய்வாளர்கள், சில புலனாய்வு பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சென்னையில் மிகப்பெரிய ஆளாக மாறினதே ஒரு ரெட்ட கொலை வழக்கில் தான் அப்படிங்கிறாங்க. அந்த ரெட்ட கொலை வழக்கு என்னன்னா, பில்லா சுரேஷ், விஜயகுமார், இவங்களை 2 பேர்த்தையும் ஸ்லேட்டர்புரம், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட்டி சென்டருக்கு பார்த்தீங்களா, சிட்டி சென்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள், அங்கே இருந்த மிக முக்கியமான 2 ரவுடிகளையும் ஒரே நாளில் ஒரு கும்பலாக போய் வெட்டி, அதாவது அவங்க மனைவி முன்னாடியே பில்லா சுரேஷ் எல்லாம் வெட்டி கொலை பண்ணி ஒரு பெரிய கொண்டாட்டமான நாளாக அந்த நாளை மாற்றினப்போ தான் ஒட்டுமொத்த சென்னை போலீஸும், ஒட்டுமொத்த சென்னை வடசென்னை தென் சென்னை ரவுடிகளும் எல்லாருமே திரும்பி பார்த்த சம்பவம் வந்து இந்த கொலையில் தான் வந்து நிற்குது. இந்த கொலை குறித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய லைனே போயிட்டுருக்கும். இந்த பில்லா சுரேஷாக இருக்கட்டும், இல்லை இந்த விஜயகுமாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருடைய மிக நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா, நண்பர்கள் சொல்ல முடியாது, கூட பிறந்த தம்பி யாருன்னா பெரிய மகேஷ்க்கு. இந்த பெரிய மகேஷ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயிலை சிவாவினுடைய எதிரி. இந்த மயிலை சிவா மிகப்பெரிய ரவுடி. இப்போ ஆம்ஸ்டாங் கொலையில் மாட்டினாங்க இல்லையா, மலர்கொடியினுடைய கணவரான தோட்டம் சேகர கொலை பண்ண டீம் இவங்கெல்லாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ இந்த பாலாஜியை மட்டும் பார்த்தோம்னா, பாலாஜி வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ரவுடியாக ஃபார்ம் ஆகி தன்னை ஒரு பெரிய ஆளாக டிக்ளேர் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது இந்த ரெட்டை கொலை தான். இந்த ரெட்டை கொலை தான் அவர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக மாற்றுது. அவங்களுடைய கொலை பண்ணக்கூடிய ஸ்டைலுன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வழக்கமாக எல்லா இடத்துலையுமே இது நடந்திருக்கு. இப்போ மலர்கொடியே இப்போ கைதானாங்க இல்லையா, அவங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவங்களே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு போட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க அட்டாக் பண்ணப்படுறாங்க. அந்த கொலை அட்டம்ப்ட்ல தான் அவங்க தப்பிக்கிறாங்க. ஆம்ஸ்டாங் அவர்களையே வந்து கொலை செய்கிறதுக்கு முன்னாடி நாட்டு வெடிகுண்டு வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டைலே என்ன அப்படின்னா, ஒரு நாட்டு வெடிகுண்டை பவர்லெஸ்ஸாக ஒருத்தனை வந்து நிலைகளே செய்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கக்கூடிய ஒரு வெடிமருந்தை உருவாக்கி அவன் மேலே போட்டவுடனே அவன் அந்த இடத்துல நிலை குலைஞ்சிருவான், டக்குன்னு போய் போட்டுடலாம். அப்போ நீங்கள் ஒருத்தனை போய் ஸ்ட்ரைட்டாக போய் அடித்து உதச்சி அவனை மிரட்டி அவன் ஒரு காரில் வருவான், ஒரு ஆட்டோவில் வருவான், எதுலேயோ ஒன்றில் வந்துட்டு இருப்பான். அவனை வந்து நம்ம வந்து போடுறது ரொம்ப கஷ்டம். 2வது, நீங்கள் ஒருத்தனை போய் வெட்டும்போது வெட்டினதுக்கு பிறகு தான் சுற்றி இருக்கக்கூடிய க்ரௌடே அதை நோட்டீஸ் பண்ணி அந்த இடத்த விட்டு ஓடி அது ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனாக மாறதுக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு பாம்பு போட்டோன்னே வெடிச்சோடனே மக்கள் உடனே தெரிச்சிருவாங்க, இவன் பர்டிகுலர் நபர் வந்து நிலை குலைஞ்சிடும், டக்குன்னு போட்டுடலாம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பாம்பு வச்சு அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு சக்தி வாய்ந்த குண்டுகள் அவங்கள்ட்ட இல்லை. ஒரு மனிதனை நிலகொலையை வைக்கிறதுக்கு அளவுக்கான ஒரு நாட்டு வெடிகுண்டு தயாரித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை வெட்டி கொலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெகுலர் ப்ராசஸாக நம்ம சென்னையில் நடந்த பல கொலைகளினுடைய ஃப்ரேமே அப்படி தான் இருக்கும்.
இந்த ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பேட்டர்ன் எல்லாமே பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். இல்லை அதை தாண்டி வெறும் கத்தியில் குத்தி கொண்டிருக்காங்க, துப்பாக்கியில் சுட்டு கொண்டிருக்காங்கன்னா அப்பவும் அவங்க வந்து ஒரு குண்டு எடுத்து தான் போயிருப்பாங்க. இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா அடிச்சு கொண்டுடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கில் கூட வந்து நாட்டு வெடிகுண்டு வந்து எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டு வெடிகுண்டை தயாரிக்கிறதுக்கான ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சென்னையில் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து தென் சென்னை வட சென்னையிலேருந்து ஒரு பெரிய ஒரு டீமே ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இங்கே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பாலாஜி வந்து ஒரு ஆளாக ஃப்ரேம் ஆகிறது இந்த கொலை தான். ஸோ இந்த கொலைக்கும் பாலாஜியினுடைய ஹைப்புக்கும் முன்னாடி சில சம்பவங்கள் நடக்குது. அது என்ன நடக்குது அப்படின்னா, இவர் ஏற்கனவே பண்ண சின்ன சின்ன கொலைகள் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன கொலைகள் அப்படின்னா 2005 பண்ணது, அதுக்கு முன்னாடி பண்ண கொலைகள் எல்லாமே இவர் என்ன பண்ணுது அப்படின்னா, இவரை வந்து ஒரு சிறைக்கு கொண்டு போகுது. இவர் ஜெயிலுக்கு போகும்போது ஜெயிலில் நிறைய நட்புகள் கிடைக்குது, நிறைய ரவுடிஸு தாதாக்கள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவர் தொடர்ச்சியாக டெவலப் பண்ணிட்டே வர்றாரு. அவர் ஒரு கேங்ஸ்டராக மாறுறதுக்கு அந்த நட்பு தான் மிகப்பெரிய ஒரு பலமாக செயல்படுது. அதாவது அந்த ஒரு டீமுக்குள்ளே ஃப்ரேம் ஆகிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாகேந்திரன் அவர்லாம் ஒரு பெரிய மாசான ஒரு ரவுடியாக அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காரு. நாகேந்திரன் மேலே இப்போ கொலை வழக்கு இருக்குது, லைஃப் சென்டென்ஸில் புழல் சிறையில் இருக்கார். அவர் தான் ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலையும் நேரடி சம்மந்தப்பட்ட ஆளாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் போலீஸ் வந்து ஒரு அறிக்கைகள்லாம் வெளியே கொடுக்கலாம். அந்த அறிக்கைலாம் வெளியே வந்துச்சுன்னா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும், நாகேந்திரனுக்கு நேரடியாக என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியும். பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாகேந்திரன் இருந்த காலகட்டத்திலேயே தான் பாலாஜியும் டெவலப் ஆகி வர்றாரு. நாகேந்திரனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு தம்பி மாதிரி, ஒரு நட்பின் அடிப்படையில் நாகேந்திரனோட இணைஞ்சு செயல்படுறாரு. ஸோ அப்போது ஒரு பெரிய ரவுடியோட போய் பழகும்போது, ஒரு பெரிய ரவுடியோட கான்டாக்ட் கிடைக்கும்போது தானும் ஒரு முக்கியமான ஆளாக இது மாதிரி வரணும், நாகேந்திரன் மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு மாடலை பார்த்துக்கிறாரு. பிற்பாடு நாகேந்திரன் சிறைக்கு போனதுக்கு பிறகு அவர் ஒரு முக்கியமான ஆளாக மாறுறாரு. யார்? பாலாஜி வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. இதில் இன்னும் ரொம்ப குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, நாகேந்திரன் அவருடைய நட்பு கிடைக்கிற அதே காலகட்டத்தில் மணல்மேடு சங்கர் அவருடைய நட்பும் கிடைக்குது. மணல்மேடு சங்கர்லாம் 2007 என்கவுண்டரில் போட்டாங்க. இப்போ அவரு ஒரு மாசான ஒரு மனிதராக இருக்காரு, மாசான ரவுடியாக மாறுறாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் கிடைச்சது இன்னொரு ஃப்ரெண்ட்ஷிப் யார் அப்படின்னா சிடி மணி. ஸோ இவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரேமாக ஒரு டீமாக மாறுறாங்க. இவங்க எல்லாம் மோஸ்ட்லி நார்த் சென்னை மையமாக வச்சு ஒரு பெரிய நெட்வொர்க்காக செயல்படுறாங்க. அது நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை சிடி மணியாக இருக்கட்டும், இல்லை மணல்மேடாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய டீமாக செயல்படுறாங்க. அதே மாதிரி சவுத் சென்னையில் சிடி மணி ரொம்ப முக்கியமான ஆள், நார்த்தில் நாகேந்திரன் முக்கியமான ஆள் மாதிரி. இவர் நாகேந்திரனுடைய கூட்டாளியாக இருந்து டெவலப் ஆகி வர்றாரு. நாகேந்திரன் பல வழக்குகளில் நேரடியாக சம்மந்தப்பட்டு கைதாகி சிறைக்கு போனதுக்கு பிறகு இவர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கான பல வேலைகளை செய்கிறார். இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான நபர் அதே காலகட்டத்தில் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு வக்கீலாக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து ஒரு பெரிய ரவுடியாக கேங்ஸ்டராக டெவலப் ஆகிறார். அவர் வேறு யாரும் கிடையாது, சம்போ செந்தில். அவர் எப்படி இருப்பார், அவரை குறித்து ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. நேரடியாகவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர், கொலை வழக்கில் இன்னைக்கு வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க ஃபாரினில் எஸ்கேப் ஆயிட்டார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக போலீஸ் நினச்சா அவரை பிடிச்சிடலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட துணை இருந்துச்சு அப்படின்னா எந்த நபராக இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வெளிநாட்டிலிருந்து தூக்கிட்டு வந்துடலாம். அதை தாண்டி இவங்களை தூக்க முடியாமல் போகிறதுக்கு, சம்போ செந்திலை தூக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, சம்போ செந்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர். அவருக்கு அந்த ஜாதியினுடைய பேக்ரவுண்டு பலம் இருக்குது. அந்த ஜாதி மிகப்பெரிய முதலாளிகளை கொண்ட ஒரு ஜாதியாக இருக்குது. அந்த முதலாளிகளுடைய பலம் இருக்குது அப்படின்னு தான் முக்கியமான சீனியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர். அந்த சமூகத்தினுடைய பலம் அவரை காப்பாற்றுது. எக்கச்சக்கமான காசை கொடுத்து எல்லாத்தையும் சரி கட்டிட்டு வர்றாரு அவரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பாலாஜி, அதாவது காக்காத்தோப்பு பாலாஜியினுடைய கொலை வழக்கில் அவங்க அம்மா வந்து பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது, ஏன் சம்போ செந்தில் இன்னும் பிடிக்காமல் இருக்கீங்க, அவன் நீங்கள் பிடிக்க மாட்டீங்க, அவனுக்கு செல்வாக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாம, அதனால தான் நீங்கள் அவனை பிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வட சென்னையில் நாகேந்திரன் அவருக்கு பிறகு தனக்கு ஒரு முக்கியமான ரைஸ் இருக்குது அப்படின்னு நினச்ச காக்காத்தோப்பு பாலாஜிக்கு நேர் ஆப்போசிட்டில் சம்போ செந்தில் வளர்ந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய போட்டி நடக்குது. ஏன்னா வட சென்னையில் பல தொழில்கள் நடக்குது. அந்த தொழிலில் முக்கியமான விஷயங்கள், அதாவது நம்ம வந்து இல்லீகல் பிஸ்னஸில் செம்மர கடத்தல் ஒன்று ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்கிராப் பிஸ்னஸ், இந்த செம்மர கடத்தல், இந்த ஸ்கிராப் டெண்டர் எடுக்கிறது, இதிலெல்லாம் ஒரு மிகப்பெரிய போட்டி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஆந்திரா காடுகளிலிருந்து செம்மரம் வெட்டி எடுக்கப்பட்டு சென்னை ஹார்பர் வழியாக தான் சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ சைனாவுக்கோ போய் ஆகணும். அப்படி போகும்போது அந்த பொருளை சென்னை பார்டர் வரைக்கும் சேஃப்டியாக ஒரு ஆள் கொண்டு வரணும், ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் வரைக்கும். அதுக்கு பிறகு அதை வந்து ரெடில்ஸ் வழியாக தான் வரும். ரெடில்ஸ் வழியாக வந்து சென்னை போர்ட்டுக்கு போகுது பார்த்தீங்களா. இந்த ரூட்டை ரவுடிசமாகவே யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதை கொண்டு சேஃப்டியாக சரக்கு சேர்த்த முடியும். போலீஸுக்கு மாமூல் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கவுண்டராக ஆப்போசிட் கேங் இருக்கும், அந்த கேங் போய் போட்டு விடும்.
இப்போ இந்த பக்கம் வந்து சம்போ செந்தில் இருக்காருன்னா அந்த பக்கம் வந்து பாலாஜி இருக்கா அப்படின்னா இவங்க ஒரு கன்சைன்மெண்ட்டை தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போச்சு அப்படின்னா அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுப்பாங்க. அடிச்சு போய் ஒரு 10 பேர்த்த போய் அடிச்சு பிடிங்க அந்த கண்டெய்னர் கூட தூக்கிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து போலீஸ் ஃபைலாக கேஸாக மாறாது. ஏன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து மரம் வெட்டுற இடத்துல அது ரொம்ப குறைவான விலையாக இருக்கும். ஒரு 10,000 20,000 இருக்குது அப்படின்னா சைனாவிலேயோ மலேசியாவிலேயோ போய் பார்த்தா அது 5 லட்சம் 10 லட்சத்துக்கு விலை போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த பெரும் தொகை அப்படிங்கிறது இதை கடத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் ஒரு பெருந்தொகையாக போகும். வெட்டுறவனுக்கு ஒன்றும் விளங்காது. 1000 ரூபா கிடைக்கும் 2000 ரூபா கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பதி காட்டுக்குள்ளே வச்சு 20 தமிழர்களை சுட்டு கொண்டாங்க. அவன் எதுக்கு செம்மரம் வெட்ட போனான்? ஒரு 1000 ரூபா கிடைக்கும் 2000 ரூபா கிடைக்கும்னு கூலிக்காக தான் போகிறான். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிங்கிறது ரொம்ப குறைவு. பட் ஆனால் இதை கடத்தி கொண்டு வந்து ஹார்பரில் ஏற்றி விட்டு இது வெளிநாடு போகும்போது இந்த கேப்பில் மிடில்மேனாக செயல்படுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இதுக்கெல்லாம் ஒரு முதலாளி இருப்பான். கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாத்துக்கு மேலே வெள்ளை கலர் சட்டை போட்டு கோட்டு போட்டு ஒரு முதலாளி இருப்பான். அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபம். அதில் இந்த ரவுடிஸாக செயல்படக்கூடிய இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபம். ஸோ அப்போ இந்த ரூட், இந்த செம்மர கடத்தல் ரூட்டு, இந்த ஸ்கிராப்பை வெட்டி எடுக்கிறது, கலெக்ட் பண்ணுறது, கலெக்ட் பண்ண ஸ்கிராப்பில் டெண்டர் எடுத்துக்கிறது, இந்தந்த ஏரியாவில் நீ ஸ்கிராப்பை எடுத்துக்கலாம், இந்தந்த ஏரியாவில் நீ ஸ்கிராப் எடுக்க முடியாது. ஏன்னா வடசென்னையில் ஸ்கிராப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிசினஸ். ஏறத்தாழ 350 கோடி 400 கோடி ரூபாய் பிசினஸ் அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்கிராப் பிசினஸ்ல ஏலம் எடுக்கிறதுல மிகப்பெரிய சண்டை நடந்துதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே கொலை பண்ற அளவுக்கு போனாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்து தொடர்ச்சியா பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அது மையமாக வச்சு காவல்துறையோ சிபிசிஐடியோ இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா தெரியல. அதை மையமாக வச்சு ஒரு வைடு கான்ஸ்பிரசியில் ஒரு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்கள் வரும். ஒரு 350 கோடி 400 கோடி பிசினஸ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக ஸ்கிராப்பை கலெக்ட் பண்ற டெண்டரின் அடிப்படையில் தான் லாபம். ஸோ அப்போ அந்த டெண்டர்ஸ்ல ஒரு இடத்துல சில ஸ்கிராப்பை வந்து வெட்டி எடுக்கணும். மூடப்பட்ட ஃபேக்டரிஸ் வெட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை கப்பலாக இருக்கட்டும், இது மாதிரி பல இரும்புகளை வந்து வெட்டி எடுக்கக்கூடிய டெண்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ இப்போ இது எல்லாத்துலையும் யார் டெண்டர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஆள் பலத்தை வச்சு தான் முடிவு பண்ணப்படும். ஸோ இப்போ இந்த ஆள் பலத்தை முடிவு வச்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய போட்டியாக ரவுடிகளுக்குள்ளே இருக்கலாம். இந்த ரவுடிகளை பயன்படுத்தி சில முதலாளிகளுக்கு போட்டி இருக்கலாம். இப்போ இவர் போய் ஒருத்தர் சொல்றாரு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்கிராப்பில் ஒரு ஏரியாவை நான் வந்து டெண்டர் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தர் இருக்கார் அப்படின்னா நான் ஒரு ரவுடியை அணுகலாம் ஒரு மிரட்டுறதுக்காக. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இன்னொரு ரவுடியை மிரட்டலாம். இப்போ என்ன ஆகணும், இந்த ரவுடிகளுக்குள்ள ஒரு பெரிய கேங் வார் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். இவர் அவரை கொள்வார், அவர் இவரை கொள்வார், ஏதோ பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த முதலாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டெண்டரை எடுத்து பல்லாயிரம் கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய இந்த முதலாளிகள் எப்பவுமே வெள்ளை கலர் சட்டை போட்டு ஏதோ ஒரு கட்சியில் தலைவராக இருப்பாங்க, ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து எஸ்கேப் ஆகிக்குவாங்க. ஸோ இப்போ இதுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ரீசெண்டாக இவ்வளோ அவசரமாக ஆம்ஸ்ட்ராங் சாரை கொலை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இவ்வளோ ஒரு பெரிய சண்டைகள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு 350 ஒரு 500 கோடிக்கு மதிப்பிலான ஒரு ஸ்கிராப் பிஸ்னஸ்னுடைய போட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே இந்த ரூட்டில் வரக்கூடிய செம்மர கடத்தலில் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்து சம்போ செந்திலுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாலாஜிக்கும் இந்த டீமுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் ஸ்கிராப் பிஸ்னஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய சண்டைலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த சண்டையினுடைய வெளிப்பாடு வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய கேங் மோதலாகவே இருந்திருக்கு. இப்போ சம்போ செந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியமான கேங்ஸ்டர் மாதிரி, ஒரு மண்ணுக்கு அடியிலேயே உட்காந்து செயல்படுற ஒரு நபர் மாதிரி, யாருக்குமே தெரியாமல் கொலைகளை பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பணத்தை வாங்குறது, இந்த வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த இடத்துல பாலாஜி அப்படிங்கிற அவர் ஒரு பெரிய ரைஸ் வந்துருச்சு. ஏன்னா நாகேந்திரன் அவர் சிறைக்கு போனதுக்கு பிறகு அவர் இந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய முட்டலும் மோதல்களும் வரும்போது இந்த சண்டை வெளிப்படையாகவே அவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இந்த சண்டை வந்து ரொம்ப மோசமாக தொடர்ச்சியாக போயிட்டு இருந்திருக்கு. இதில் உச்சபட்சமான விஷயம் என்ன அப்படின்னா, சம்போ செந்தில் டீம் வந்து சிடி மணியையும் காக்கத்தோப்பு பாலாஜியும் கொலை பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய அட்டெம்ப்ட் நடந்துச்சு. சென்னையிலேயே நடந்துச்சு. நம்ம சென்னை ஜெமினி பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜெமினி பிரிட்ஜ் பகுதியிலேயே வந்து இவங்க ஒரு காரில், ஒரு கருப்பு கலர் காரில் வந்துகிட்டு இருக்கும்போது இவங்களை வந்து கரெக்டாக அந்த டிஎம்எஸ் பக்கத்தில் வச்சு போடுறதுக்கான எல்லா பிளானும் போட்டாங்க. எப்படி இந்த குண்டை முதல்ல போட்டு நிலைகளையை வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரி ஒரு பெரிய பிளானை வச்சுருந்தாங்க. அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த சிடி மணியும் காக்கத்தோப்பு பாலாஜியும் அந்த மர்டர் அட்டெம்ப்ட்லேருந்து ரொம்ப கிளவராக எஸ்கேப் ஆகிட்டாங்க. அது அவங்கள உயிரை வந்து பாதுகாத்துருச்சு. அப்போவே அவங்களுக்கு ஒரு பெரிய கடுப்பு, ஆல்மோஸ்ட் மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் வந்து சம்போ செந்திலை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சம்போ செந்தில் மேலே மிகப்பெரிய கோபமாக இருந்தாங்க. இந்த ரைவலரிங்கிறது வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான். இப்போ இந்த பிரச்சனைக்கும் இவரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நம்ம பார்க்கணும். ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலைக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர், புது கமிஷனர், ரவுடிகளுடைய நடமாட்டம், ரவுடிகளுடைய ஆதிக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நேரடி இன்ஸ்ட்ரக்ஷனாகவே போயிடுச்சு. சில ரவுடியோட வீட்லையெல்லாம் போலீஸ் போய் நேரடியாக நின்று
உங்கள் பையன் வந்தால் சொல்லிடுங்க, ஏதாவது பண்ணால் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வீடியோவே வெளியே வந்துச்சு. போலீஸ் போய் வீடு வீடாக ரவுடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. மனைவியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்கள் எந்த நடமாட்டம் பண்ணக்கூடாது. நீ வந்து கஞ்சா கடத்துகிற வேலையாக இருக்கட்டும், இல்லை நீ வந்து நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை செம்மரத்தை கடத்துறதா இருக்கட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிராப் பிஸ்னஸ் மாதிரியான பல பிஸ்னஸில் டெண்டர் எடுக்க போகிறதுல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த லாரி ஷெட்டுகளில் போய் மாமூல் வசூலிக்கிறது, கடைகளில் போய் மாமூல் வசூலிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கிங்கை டெண்டர் எடுக்கல வசூல் பண்ணுறது, இது மாதிரியான எந்த மாமூல்லையும் நீங்கள் நேரடியாக ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சென்னை போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு உத்தரவு கொடுத்திருந்தார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சம்போ செந்தில் மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்டு தாதாவாக செயல்பட முடியாத இந்த காக்காத்தோப்பு பாலாஜி ஏதாவது கட்சியில் இணைஞ்சு பெரிய ஆள் ஆயிடலான்னு சில ஐடியா வச்சுருந்தார். அவர் அதிமுக அப்ரோச் பண்ணார். கே நகர் தொகுதியில் வந்து டிடிவி தினகரன் நின்று ஜெயிச்சார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து இந்த காக்காத்தோப்பு பாலாஜி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கார். அப்போ பெரிய விமர்சனமாச்சு, கைதெல்லாம் செய்யப்பட்டார். ஸோ அப்போது இவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு கேங்ஸ்டரில் இருந்து வளர்ந்து வந்து ஒரு சம்போ செந்திலுக்கும் அவருக்கும் ரைவலரியாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டீமில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போலீஸ் சுட்டு கொண்டதுக்கான முக்கியமான காரணமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு கொலைக்கு பின்னாடி போலீஸ் சொன்ன விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் அவர் கடைபிடிக்கலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. போலீஸ் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, எதாவது பண்ணிங்கன்னா நான் போட்டுருவோம், இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு. ஆனால் எதையுமே கேட்காம எப்படி சம்போ செந்தில் வந்து சென்னை விட்டு தப்பிச்சு வெளிநாட்டுக்கு போய் வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு லைவ்லேயே தான் இருக்காரு அப்படிங்கிறாங்க. எல்லா கட்ட பஞ்சாயத்தும் பண்ணிட்டு தான் இருக்காரு, ரவுடிசம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருடைய ஆட்கள் கிரவுண்டில் ஆட்களை வச்சு சில வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு தகவல் வருது. ஆனால் காக்காத்தோப்பு பாலாஜியினுடைய அம்மா வந்து இப்போ வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை 10 வருஷமாக என் பையன் எந்த ரவுடிசத்தில் ஈடுபடுறதில்ல, அவனை ஏன் கொலை பண்ணாங்கன்னு தெரில, அதாவது என்கவுண்டர் போலீஸ் வேணும் திட்டமிட்டு செஞ்சிச்சு அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் எது எப்படியோ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலைக்கு பின்னாடி அரசாங்கம் ரொம்ப நெருக்கடியான சட்ட ஒழுங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப இறுக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். குறிப்பாக சென்னையில், வட சென்னை, தென் சென்னையில் குறிப்பாக ரவுடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல அதை வந்து கேட்டு அரசாங்கத்துக்கு ஒத்து போக வேண்டிய நபர்கள் அதை மீறி இப்போ யாருமே இல்லை, லைவ்ல ரவுடிஸ் யாருமே இல்லை, நாகேந்திரன் இல்லை, சம்போ செந்தில் இல்லை, இந்த நேரத்தில் நாம் தலை தூக்குனா பெரிய ரவுடியாக சென்னையை மாறிடலாம், ஒட்டுமொத்த சென்னையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பாலாஜி, அதாவது காக்காத்தோப்பு பாலாஜி நினைச்சிருக்கலாம். அது அவருக்கு மிகப்பெரிய வினையாக போய் முடிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. எது எப்படியோ காக்காத்தோப்பு பாலாஜியோடைய இந்த என்கவுண்டருங்கிறது வந்து பெரிதளவில் பேசப்பட்டாலும் இந்த சம்போ செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கோட சம்பந்தம் இருக்கா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பேசுறதை பார்க்க முடியுது. இது அடுத்தடுத்த கடத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.